இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து இன்னைக்கு சீக்கிரமாக டக்குன்னு வைப்போம் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா வந்துட்டு நன்றி சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக. உண்மையிலே சத்தியமாக சொல்கிறோம், நாங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். இந்த படத்தில் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் கொடுத்துருக்கோம். ஒரு க்ளீனான படம். இந்த படத்தில் வந்து யூத் மூவிங்கிறப்ப தண்ணி தம்மு டபுள் மீனிங் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து பண்ணுறோம். நிறைய பேர் அதுக்கு வந்து யூத் மூவினா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அண்ணன் கிட்ட சொன்னப்போ அண்ணன் க்ளீனாக சொன்னார், இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, யூத் மூவினா நீ யங்ஸ்டர்ஸ் பார்த்தா அது யூத் மூவி, ஃபேமிலிலாம் பார்த்தா ஃபேமிலி மூவி, மொத்தத்தில் ஒன்று மூவி தான். அதை யார் பார்க்குறாங்களோ அது டேர்ம்லாம் வச்சுக்கிறாங்க, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. மூவி இஸ் அ மூவி, நல்லா எடு அப்படின்னாரு. ஸோ இதை எடுத்தோம். ஒரு 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 பயங்கர பயம் இருந்துச்சு. முன்னாடி நாள் நைட்லாம் பயங்கர படப்படப்ப அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் அப்படியே அண்ணா என்னன்னா நாளைக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் தம்பி நான் ஜாலியாக இருந்திருப்பேன், சிரிச்சுட்டே சொல்கிறாரு அண்ணன். ஸோ வந்துட்டு அவருக்கு டென்ஷன் இல்லையா, இல்லை நான் மட்டும்தான் உதறுதா? விக்கியை பார்த்தா விக்கி சிரிச்சுட்டே பேசுறாரு, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் கடன்னு. ஏன்னா எல்லாருக்கும் இது ஃபர்ஸ்ட் படம், எல்லாருமே ஸ்க்ரீனில் வரோம். கிட்டத்தட்ட இந்த ஹோல் டீமே இத்தனை பேரும், ஏன்னா எல்லாருமே நியூ கமர்ஸு, மக்கள் வருவாங்களா தியேட்டர் வந்து பார்ப்பாங்களான்னு பயங்கர பயம். ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு கிட்டத்தட்ட ஆல் அக்ராஸ் எனக்கு எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் முருகானந்தம் அண்ணா வந்து சொன்னப்போ தான் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு நாங்கள் 12:15 ஏதோ அண்ணா ஆஃபீஸ்க்கு வந்தோம். 12:30 அவர் வந்து எனக்கு மாலை எல்லாம் போட்டு படம் வெற்றி அப்படின்னாரு. அப்போ எனக்கு அது தெரியல, எனக்கு எப்போ போல் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி நன்றி. அப்போ சுந்தர் நான் சொன்னார், இது ஒரு மிராக்கிள், இதை நீ இங்கே நோட் பண்ணிக்கோ, இதை வந்து எழுதி வச்சுக்கோ, இது இனிமேல் உனக்கு நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார். அதை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ நன்றி. நல்ல பெரிய ரிலீஸு, எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணி இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கண்டென்ட்லாம் எதாவது யோசித்தேன், பட் எல்லா கண்டென்ட்டும் மறக்குது. அதனால் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். முதல்ல என் மேலே நம்பிக்கை வச்ச சுந்தர்னா, என்னுடைய காட் ஃபாதர்னு அடிக்கடி சொல்கிறது காரணம் என்னென்னா, வெறும் சினிமா மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நிறைய இடத்துல முக்கியமாக வந்து ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸ்னா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சிரிச்சுட்டே ஓகே ஹிட்டானா சூப்பர் தான், அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படிங்கிறது ஆரம்பித்து படத்தில் கிளைமேக்ஸில் வந்து நமக்குன்னு 2 அடிமைங்க சிக்குவானுங்கடா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு ஸ்க்ரீனில் சுந்தர்னாவும் விஷால்னாவும் வந்தோடனே எல்லாரும் கைத்தட்டி கிளாப் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ப்ரொடியூசரே இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரேரு. நான் உங்களே கலாய்ச்சிருக்கேன், நான் சிரிச்சுட்டே சொல்கிறப்ப சூப்பர்னு கை தட்டிட்டே ஓகே அப்படின்னு சொல்லி படம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு எடுத்துக்கிறாரு. அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு வந்து அதுக்கு வந்து நன்றி. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எங்கள் பசங்க நாங்கள் நம்பிக்கை இருக்கிறது வேற. ஏன்னா எங்களுக்கு இந்த படம் ஜெயிச்சா தோக்குதே, நாங்கள் ஜாலியாக படம் எடுக்கிறோன்னு ஒரு ஃபீல். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ப்ரொடியூசரா நாங்கள் வச்சிருந்த நம்பிக்கை, எங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை விட எங்கள் மேலே அதிகமான நம்பிக்கையை வச்சு இந்த படம் ஜெயிக்கும்னு ஆரம்பத்துலேருந்தே பல பேர்கிட்ட நீங்கள் சவால் விடுறப்பெல்லாம் எனக்கு பக்குங்க நீங்கள் தைரியமாக வந்து இது பெரிய இந்த படத்துக்கு ஓப்பனிங் மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு நாங்கள் நடுங்கிட்டு இருக்கேன். ஐயோ அவ்வளோலாம் இல்லையே, இவர் பாட்டுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காருன்னு. பட் இன்னைக்கு வந்து இது நடந்துருச்சு. அது வந்து எனக்கு அது அந்த திருப்தி மட்டும்தான். உங்கள் பேரை நான் எந்த வகையிலும் கெடுத்துடல, நீங்கள் மேலே வச்ச நம்பிக்கை நான் கெடுக்கலைங்கிற அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த வெற்றியை தாண்டி அந்த நிம்மதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு 3ஆவது நாள்லேருந்து படம் பிக் ஆகும்னு முருகானந்தன் நான் சொன்னார். ஆனால் முதல் நாளே வந்து கால் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப என்னாலே நம்ப முடியல ஏன் இவ்வளோ கூட்டம்னு. அதே மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் வீடியோலாம் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட் அது இது நெட்டில் தட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயுமே டைட்டில் கார்டு முதற்கொண்டு இதுலேருந்து எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க, கத்துறாங்க, அவங்க படமாக எடுத்து கொண்டாடுறாங்க. ஸோ மக்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, ஓப்பனிங்க்கு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி வர்றது வேற, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அந்த படத்துக்கு வரோன்னு சொல்லி வர்றது வேற. ஸோ அந்த நம்பிக்கையை எந்த வகையிலும் நாங்கள் கெடுக்கலைங்கிறது ஒரு சந்தோஷம். இதுக்கு நன்றி கடனா நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இந்த படத்தில் நல்லா படிங்க, படிப்பு தான் முக்கியம். 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தண்ணி சிகரெட்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி யூத்துக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வைக்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளும் எங்களோட ஐடியாலஜியும் அதுதான். ஸோ அதை வச்சிருந்தோம், அதை நல்லா ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு கைமாற வந்து தொடர்ந்து நான் படங்கள் பண்ணுற வரைக்கும் நல்ல படங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி படங்கள் மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னு இங்கேயே நான் வந்து உறுதியளிக்கிறேன். என்னுடைய படங்கள் தொடர்ந்து, ஏன்னா யூத் வந்து இன்னைக்கு யூத் அப்படின்னு சொன்னால் என்ன யூத்து சும்மா எது அப்படின்னு ஏதாவது டக்குன்னு எடுத்தெரிஞ்சிடாம இன்னைக்கு யூத் வந்து எவ்வளோ ஒரு பெரிய நிறைய மாற்றங்களுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் காரணமாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இளைஞர்களை ஒரு இளைஞர் படம்னு சொல்லி நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப அவங்களோட நம்பிக்கை நாங்கள் கெடுத்துடக்கூடாது. ஸோ அந்த வகையில் இந்த படம் நல்ல படமாக வந்துருச்சு. ஆனால் இனி நாங்கள் தொடர்ந்து பண்ண போகிற எல்லா படமும் அந்த பேரை காப்பாற்றும். ஒரு யூத்தோட மூவி அப்படின்னு சொன்னால் யூத்தும் வந்து பெருமைப்பட்டுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் நல்ல படங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற
நம்பிக்கை. தொடர்ந்து நல்ல கருத்துக்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் மட்டுமே படங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு பேசுவோம். நான் டைரக்ட் பண்ற படங்கள் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். மற்ற டைரக்ஷன் நான் இப்போ ஹீரோவா அண்ணன் வந்து நிறைய பேர் என்ன தம்பி அடுத்து ஹீரோவா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டாரு. ஒருவேளை தெரியல எனக்கு இன்னும், நான் இன்னும் அது எனக்கு இன்னும் இந்த படத்தோட இதுவே எனக்கு இன்னும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நடிச்சேன்னா டைரக்டர், பட் நான் டைரக்ட் பண்ற ஒரு படம்னா கண்டிப்பா அது எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியை கொடுக்குற படமா மட்டும்தான் டைரக்ட் பண்ணுவேன்னு இங்கேயே நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா நீங்க எனக்கு இன்னைக்கு அப்படி ஒரு வெற்றியை கொடுத்து எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் என்னை அடையாளப்படுத்தி காட்டினாலும் திருப்பியும் மக்கள் வந்து இன்டர்நெட்ல இருக்கிற மக்கள் என்னை வெளியே அடையாளப்படுத்தி காட்டுறாங்க. இன்னைக்கு இருக்கிற இங்க இருக்கிற ஊடகத்துறை என்னை திருப்பியும் வைட் ஸ்ப்ரெட்டா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு அடையாளப்படுத்தி காட்டினீங்க. நீங்க இல்லாமலும் நான் இல்லை, அந்த மக்கள் இல்லாமலும் நான் இல்லை. ஸோ இன்னைக்கு சொல்ற இந்த வார்த்தையை நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன்னு நான் நம்பிக்கை அளிக்கிறேன். அதோட மட்டும் இல்லாமல் எனக்கு ஆக்சுவலாக ரோல் ஆகுது, எனக்கு இப்படி ஆகாது. நான் எங்க மைக்கு கொடுத்தாலும் ஜாலியாக அதை பேசிட்டே இருப்பேன். எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி திடீர்னு சக்ஸஸ் மீட் 3வது நாள் வரப்ப நல்லா தான் வந்தேன், அண்ணன் கூட தான் வந்தேன், இங்கே வரைக்கும் என்ட்ரு ஆகிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இப்போ ஏதோ ஒரு மாதிரி ரோலிங் ஆகுது. ஸோ அதனால நான் பேசுறது வேஸ்ட்டு, எனக்கு கண்டென்ட்டே எல்லாம் பேசிட்டு இருப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து நான் இந்த ஒன்னே ஒன்று என்ன சொன்னேன்னா, இதோட இப்போதான் ஒரு 5-6 நாள் 10 நாள் இருக்கும். இந்த படம் வந்து இன்னைக்கு இத்தனை பேர் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. இந்த ஆக்டர்ஸ்லாம் எல்லாரையும் மேலே ஏற்றினேன், அசிஸ்டன்ட்ஸு ஆக்டர்ஸ்லாம் ஏற்றிட்டு இவங்க எல்லாரும் இன்னைக்கு புதுசாக இருக்கலாம், இன்னைக்கு வந்து இவங்க முகம் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இந்த படம் முடிஞ்சக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குங்கிற மாதிரி சொன்னேன். இன்னைக்கு அது நடந்துருச்சு. சுதாகரனான்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இவங்க எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. அதோ தம்பி கேரக்டருக்கு அப்படி அவர் அப்ளாஸ் விசில் அடிக்கிறாங்க. ஷாராக்கு வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமா தேட்டர் கொண்டாடுது. விக்னேஷ்காந்த் கிட்டத்தட்ட அதான் ஹீரோ விக்னேஷ்காந்த் தான் இல்லையா, நான் சொல்லக்கூடாது. ஸோ அதனால இந்த மாதிரி எல்லாரும் கொண்டாடுறாங்க. அந்த ஒரே ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பசங்க, ரொம்ப நல்ல பசங்க, எனக்கு பயங்கரமா அண்ணன் அவ்வளோ பாசமா இருப்பாங்க. எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவங்கள இந்த படத்துல ஒரே ஒரு சீன்ல மட்டும் கொண்டு வந்தேன். அதுக்கு ஒரு அப்ளாஸ் வந்துச்சு பாருங்க. அங்கதான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த பசங்க பெருசா வருவாங்க, இப்படி ஓரமா நிக்க கூடாது, மேல வந்து உட்காரணும். மெட்ராஸ் சென்ட்ரல் கோபி சுதாகர் வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இன்டர்நெட் ஸ்டார்ஸ், இத்தனை பேருக்கும் இன்னைக்கு முகங்கள் அண்ட் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முக்கியமா இதுல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு க்ரூ உள்ள கொண்டு வந்தோம். கீர்த்திவாசன் என்னோட சினிமாட்டோகிராஃபர் இன்னைக்கு வரல. ஆனா இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் பாத்தீங்கன்னா யூகேன்னா சின்ன பையன் ஒருத்தர் இருக்கப்ப ஈகோ காட்டாம இது அன்னைக்கும் சொன்னதுதான். இன்னைக்கு அந்த வெற்றி எல்லாம் கேமரா சினிமாட்டோகிராஃபி சூப்பர் அப்படின்னு சொல்றப்ப இல்ல எல்லாம் அவனோட இதுதான் அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அந்த மென்டாலிட்டிக்கே உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி.